பிரம்மசூத்திரத்துல அத்தியாச பாஷ்யத்தை சொல்றாரு. அத்தியாசம் அப்படிங்கிறது எப்படி ஒன்னா இருக்க முடியாத வெளிச்சமும் இருட்டும் ஒன்னாக்கப்படுதோ அதே மாதிரி ஒரு ஜீவன் தன்னுடைய எல்லையில்லாத சக்தியை மறந்து தான் அல்பமானவன் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா நாம இந்த உடம்ப நான் நினைக்கிறோம் அல்லது இந்த உலகத்துல நம்முடையது நிறைய நினைக்கிறோம். இதெல்லாம் ஆச்சரியமானது அப்படிங்கிற சங்கராச்சாரியர் தெரிய ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். மாயா பஞ்சகம் அப்படின்னு பேரு. அது முடியும் போது அகடித கடனா படிய சி மாயா அப்படின்னு முடியும். அதாவது மாயினுடைய சக்தி ரொம்ப அற்புதமானது, நடத்த முடியாததெல்லாம் அது நடத்திடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்ப பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாயின்னு சொல்லும்போது அதுக்கு பல முகங்கள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பையன் படிச்சு காமிச்சான். அது மனசனுடைய ஒரு பவர். இதே மாதிரி கெமிக்கல் ரீதியான பவர் பொதுவாக சயின்டிஸ்ட் ஒரு 5 விதமாக பாக்குறாங்க. மேக்னெட்டிக் பவர், எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர், கெமிக்கல் பவர், இந்த மாதிரி பவர், பிசிக்ஸ் அந்த பவர், இப்படி ஒரு 5 விதமா சயின்டிஸ்ட் பிரிக்கிறாங்க. முதல்ல அவங்க நினைச்சாங்க 5 தனியா இருந்துட்டு நினைச்சாங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்னு மாறும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நாம இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு சக்தி இருக்கு, அந்த ஒரு சக்தி இடத்துக்கு தகுந்தது மாதிரி பல்வேறு முகங்களை எடுக்குது. அது சில முகங்கள் மட்டும்தான் நாம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாத முகங்களும் அதுக்கு நிறைய உண்டு. அது எதை வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு உலகம்னு ஒன்று இருக்கு, அதுல பால்வழி திரள் அப்படின்னு ஒன்று நாம் சொல்றோம். ஒரு அளவுக்கு இதை பற்றி மட்டும்தான் ஐடியா இருக்கு. இதை மாதிரி பல மின்வெளி கூட்டங்கள் இருக்கு, கேலக்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல கேலக்சி இருக்கு அப்படிங்கிற அறிவு நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கு.